மார்னிங். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் பத்திரமா வீட்டில் இருப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்களையும் உங்கள் பெற்றோர், உடன் பிறந்தோர் மற்றும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் இந்த நாளுக்குரிய ஆன்லைன் சண்டே ஸ்கூலுக்கு வரவேற்கிறோம். எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? உங்கள் பைபிள், சண்டே ஸ்கூல் நோட், பென்சில் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டீங்களா? வெரி குட், சூப்பர். இந்த மாதம் முழுவதும் ப்ரேயர் பற்றி நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம்ல. ப்ரேயர்னா என்ன, எப்படி ஜெபம் பண்ணணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கிட்டோம். இன்னைக்கும் இன்டர் அண்ட் சீனியர் பிள்ளைகளும் டீச்சர்ஸும் சேர்ந்து ஜெபத்தை குறித்து என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி தெபோராக்கா வந்து ஜெபத்தை பண்ணி நமக்கு இந்த நாளின் நிகழ்ச்சியை துவக்கி வைப்பாங்க. ஜெபம் பண்ணலாமா? செல்ல பிள்ளை என்னோடு பேசிடுமே, உன் மெல்லிய சத்தத்தை கேட்டிட செவிகளை திறந்திடுமே. என்னோடு பேசும், என்னுள்ளம் தங்கும், என்னோடு பேசும், என்னுள்ளம் தங்கும். கண்களை மூடி கை குப்பி ப்ரேயர் பண்ணலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இப்பொழுது கூட ஏசப்பா, இந்த கொரோனா வைரஸ் காலத்திலையும் ஏசப்பா, இந்த கொள்ளை நோய் நிமித்தம் ஆண்டவரே எங்களை பத்திரமாய் பாதுகாத்து வழிநடத்தி வருகிற தயவுக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம் பிள்ளைகளோடு இருக்க வேண்டுமாறு செபிக்கிறேன் ஏசப்பா. உச்சி முதல் உள்ளங்கால் வரை உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும் ஏசப்பா. ஆண்டவரே, நீங்க பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்க ஏசப்பா. இந்த ஜெனரல் செஷன் மூலம் பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க ஏசப்பா. நீர் பேசுகிற தேவனாயிற்றே, மோசையோடு முகமுகமாய் பேசினீரே, நீர் இந்த பிள்ளைகளோடு கூட முகமுகமாய் பேச வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 கூறினீரே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தகப்பனே, இந்த ஜெனரல் செஷன் மூலம் பிள்ளைகளுக்கு நீர் ஆலோசனை சொல்ல வேண்டுமாறு செபிக்கிறேன் ஏசப்பா. இதை பார்க்கிற யாவரும் ஆண்டவரே ஏசப்பா, உண்மையிலே பெரிய வெளிச்சத்தை காண உதவி செய்யுங்க ஏசப்பா. துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று சொன்ன தகப்பனே, நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசப்பா. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்ன தகப்பனே, அப்படியாய் நீ செய்ய போற கிருபைக்காக, தயவுக்காக, இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் சிறு ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Whisper a prayer in the morning, whisper a prayer at noon, whisper a prayer in the evening, keep your heart in tune. God answers prayer in the morning, God answers prayer at noon, God answers prayer in the evening, keep your heart in tune. Jesus may come in the morning, Jesus may come at noon, Jesus may come in the evening, keep your heart in tune, keep your heart in tune, keep your heart in tune.
பார். படுக்கைக்கு செல்லும் முன் முழங்காலில் ஜெபித்திடு. சோம்பலாய் படுத்து விட்டால் சாத்தானின் கூட்டாளி. படுக்கைக்கு செல்லும் முன் முழங்காலில் ஜெபித்திடு. சோம்பலாய் படுத்து விட்டால் சாத்தானின் கூட்டாளி. கூட்டாளியானி எதிராளியானி யோசித்து பாதி யோசித்து பார். கூட்டாளியானி எதிராளியானி யோசித்து பாதி யோசித்து பார். இரவிலே தூங்கும் முன் குடும்பமாய் ஜெபித்திடு. டிவியில் மயங்கி விட்டால் தெருவுக்கு கூட்டாளி. இரவிலே தூங்கும் முன் குடும்பமாய் ஜெபித்திடு. டிவியில் மயங்கி விட்டால் தெருவுக்கு கூட்டாளி. கூட்டாளியானி எதிராளியானி யோசித்து பாதி யோசித்து பார். கூட்டாளியானி எதிராளியானி யோசித்து பாதி யோசித்து பார். வணக்கம். முக்கிய செய்திகள். இந்தியாவை குறிவைக்கும் கொரோனா, தத்தளிக்கும் இந்திய மக்கள். கடந்த வருடம் டிசம்பர் மாதத்திலிருந்து உலகத்தையே ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் நாள்தோறும் புதிய உச்சத்தை தொட்டுக்கொண்டு இருக்கிறது. பாதிப்பு ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கில் ஏறிக்கொண்டேதான் இருக்கிறது. கொரோனா பாதிப்பு சமூக பரவலாக மாறிவிட்டது என்றே சொல்லலாம். இந்தியாவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 11 லட்சத்தை தாண்டியது. பாதிப்பு ஒரு பக்கம் இருக்க, பாதிக்கப்பட்டோரின் மனநிலை எப்படி இருக்கிறது என்று ஒரு ஷார்ட் ரிப்போர்ட்டை JCSS TV செய்தியாளர்கள் இப்பொழுது தொகுத்து வழங்குவார்கள். இந்தியாவிலேயே அதிகமாக பாதிக்கப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரா. இன்றைய நிலவரப்படி சுமார் 95,000 பேர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு இறப்பு எண்ணிக்கை சுமார் 3,500ஆக உயர்ந்திருக்கிறது. மகாராஷ்டிராவிலிருந்து நம்முடைய செய்தியாளர் மிஸ்டர் விபின் சிங் இணைப்பில் இருக்கிறார். விபின் சிங், உங்கள் செய்தியை பதிவு செய்யுங்கள். माजी बताइए कि कोरोना लो शॉप एप्टी போகுது, கடை நல்லா ஓடுதா? क्या बताऊमा, ஈனாமா சொல்றது. குருனாவா கொரோனாவா குருமாவா, छोटा வைரஸ் बड़ा डैमेजமா. 3 மாசமா வியாபாரம் இல்லையம்மா. कोई कस्टमर नहीं கடை வச்சாலும் போலீஸ் துரத்துது. நல்லதுக்கு தான் துரத்துறாங்க போலீஸ். ஆனா நம்மளுக்கு நல்லது இல்லையேம்மா. வீட்டுக்காரன் வரான், கடன்காரன் வரான், வீட்டு மேலே கியூ மேலே நிக்கிறாமா. பார்த்து ஓட வேண்டியது இருக்குதுமா. வீட்டுல பச்சா பச்சி மாஜி 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 நாஷ்டா கானா துட்டு இல்லையேம்மா. விட்டமின் ஏ சாப்பிடு, விட்டமின் பி சாப்பிடு, விட்டமின் டி சாப்பிடு, எஃப் சாப்பிடு, ஜி சாப்பிடு, ஜெட் சாப்பிடு, ஹெச் சாப்பிடு சொல்றான். கவர்மெண்ட்ல ரேடியோல சொல்றான், டிவில சொல்றான். வாங்கறதுக்கு துட்டு வேணும் இல்லையம்மா. பழத்தெல்லாம் வியாபாரத்துக்கு வச்சிருக்கேன், இதை சாப்பிட்டு போட்டுட்டோம்னா வியாபாரத்துக்கு காசு என்னம்மா பண்றது? கொரோனா என்னைக்குமா முடியும்? பகவான் தான் பதில் சொல்லணுமா. மகாராஷ்டிராவுக்கு அடுத்ததாக பாதிக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. சுமார் 37,000 பேர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் செல்வி தமிழரசி நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். தமிழரசி, அங்குள்ள நிலவரத்தை பற்றி கூறுங்கள். அம்மா, தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டவர்களில் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானது விவசாயிகள் தான். இந்த கொரோனா பாதிப்பை பற்றி சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? கொரோனா வியாதி வந்ததுலேருந்து 3 நேரம் ஒழுங்காக கூட சாப்பிட, மழை ஒழுங்காக இல்லாததுனால விளைய வைக்க முடியலை. விளைய வச்சதை கொண்டு போகிறதுக்கு ஒரு வண்டியும் ஓடலை. சேர்த்து வைக்கவும் இடம் இல்லை. என்ன பண்ணனே தெரிய மாட்டேங்குது. அந்த ஒரு வண்டியும் ஓடாததுனால இங்கே பாருங்கள், காய்கறிலாம் அப்படியே வாடி போய் கிடக்கு. ஆடு மாடு தான் தின்னுட்டு போகுது. பெத்த பிள்ளை மாதிரி பார்த்து வச்ச எல்லா நிலமும் இப்படி போயிடுச்சு. பார்க்கும்போது ரத்த கண்ணீர் தான் வருது. பாதி விவசாயிங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. சில நேரத்தில் எனக்கும் அப்படி தான் தோணுது, பேசாமல் என்னத்தாவது குடிச்சு
வைரஸினால் உலகமே இருட்டான சூழ்நிலையில் தத்தளித்துக் கொண்டிருந்தாலும் ஒரு வெளிச்சம் இருக்கிறது என்று நிரூபித்து காட்டியது இந்தியாவின் கேரள மாநில அரசு. பாசிட்டிவ் கேசஸ் ஆரம்பத்தில் அதிகரித்தாலும் நாளடைவில் அது குறைந்து மற்ற மாநிலங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கிய கேரளாவிலிருந்து நம்முடைய ரிப்போர்ட்டர் மிஸ் அஞ்சலி மேனன் இணைப்பில் இருக்கிறார். ஓவர் டு மிஸ் அஞ்சலி மேனன். മാഡം, നിങ്ങൾ ഒരു വലിയ സ്കൂളിൽ ടീച്ചർ അല്ലേ? ഇങ്ങനെയാ കോവിഡ് സാഹചര്യത്തിൽ പാൻഡമിക് മാനേജ് ചെയ്യുന്നത്? இந்த ஆன்லைன் கிளாஸ் தொடங்குச்சு ஒரே டென்ஷன், பயங்கர டென்ஷன். சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரலாம் நினைச்சா அந்த பிள்ளைங்க என்னடானா மம்மி பாத்ரூம், மம்மி ஸ்நாக்ஸ், மம்மி தூக்கம் வருது மம்மி அப்படின்னு சொல்றாங்க. இதுலயே நேரம் எல்லாம் போயிடுது. சரி, பெரிய பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுக்கலாம் நினைச்சா அந்த பிள்ளைங்க என்னடானா பயங்கரம், வேற லெவல், சொல்ல முடியாது. கிளாஸ் எடுக்கிறப்ப அட்டனன்ஸ் எடுத்தா ஜான் விக்டர் என்னப்பா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டா அவ்வளவுதான். உடனே ஒரு பையன் சொல்றான் ஷூட்டிங் 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 கத்துறான். என்னடா இவன் ஷூட்டிங் ஷூட்டிங் கத்துறானே அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்பதான் தெரியுது அவன் பப்ஜி கேம் விளையாடிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி இருக்குது. இவங்களுக்கு அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுக்குள்ள ஒரு பீரியடே போயிடுது. நான் என்ன பண்றது? இந்த கஷ்டமான சூழல் எப்பதான் மறையுமோனே தெரியல. இந்த மாதிரி இருக்குது. எப்ப ஸ்கூலுக்கு போய் பாடம் சொல்லி கொடுக்க போறோம்னு இருக்குது. இதைத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். In Andhra Pradesh, total confirmed cases as of today exceeds 42,000. மருத்துவ வசதிகள் இல்லாத கிராம பகுதிகளில் ஜனங்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். போராட்டமே வாழ்க்கையாகவும் பாடுகளை பழக்கமாகியும் விட்ட ஆந்திர மாநிலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் ரெட்டி இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் ரெட்டி, உங்கள் செய்தியை பதிவு செய்யுங்கள். కోవిడ్-19 సిట్యుయేషన్ మీరు ఎలా మేనేజ్ చేస్తున్నారు డాక్టర్? ఎస్, ఇది మెంటల్ స్ట్రెస్ మరియు అదే సమయంలో భయానక పరిస్థితి. ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. நான் இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனை அவ்வளோ விரும்பி சர்வீஸ் பண்ணணும்னு வந்தேன். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் ரொம்ப கஷ்டப்படுறேன். நாங்கள் வீட்டில் போய் ஃபேமிலிக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியல, பிள்ளைங்களை குழந்தைங்கள தூக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல, ஐசோலேஷனில் கஷ்டப்படுறோம். அதுவும் இல்லாமல் இந்த பேஷண்ட்ஸ்லாம் கஷ்டப்படுறது அந்த ப்ரீத்திங்கில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டப்படுறதை பார்த்தா ரொம்ப அந்த ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டுக்குன்னு வரும்போது கிட்ட கூட வர முடியல. அவங்களுடைய சிச்சுவேஷனை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் அந்த மெடிக்கல் சூட் ஒன்று போடுறோம் ப்ளூ கலரில். அதை போடும்போது எங்களுக்கு எவ்வளோ ரெகுலர் ரொட்டீன் கூட எங்களால் பண்ண முடியல. ஏசி இல்லாமல் அதுக்குள்ளே 5 நிமிஷம் கூட எங்களால் இருக்க முடியல. அவ்வளோ ஸ்வெட்டிங் ஆகுது. இவ்வளோ கஷ்டத்தில் நாங்கள் இங்கே இருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த விட்டமின் சி டேப்லெட்ஸ் வேறு நாங்கள் எடுக்கிறோம். இதுக்கு வேக்சின் இன்னும் கண்டே பிடிக்கல. ஸோ ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த இதில் பேஷண்ட்ஸ்க்காக நாங்கள் ரெகுலராக டெய்லி ரொட்டீனாக வேலைக்கு வர வேண்டியது இருக்குது. எங்களோட ஹெல்த்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது, ஃபேமிலியோட ஹெல்த்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது. சென்னை இஸ் தமிழ்நாடுஸ் வைரஸ் எபிசென்டர். கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் எல்லா துறைகளுமே தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. பள்ளிகளும் கல்லூரிகளும் மூடப்பட்டுள்ளன. மாணவர்கள் அன்சர்டன் சிச்சுவேஷனில் வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு பரபரப்பிலையும் எதிர்பார்ப்பிலையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை எப்படி இருக்குதுன்னு நமக்கு ஒரு பிக்சர் கொடுக்க வருகிறார் நம்முடைய சென்னை JCSS-TV ஸ்டுடியோவின் சீனியர் ரிப்போர்ட்டர் ஷெரின். Hi, as the whole world is struggling to overcome this pandemic situation, you as a student, how do you overcome this situation? What to say? See, every time sitting in front of this computer for attending online class, right from 9 o'clock to 4 o'clock, I'm getting headache, you know. You may be wondering why I'm wearing this uniform and sitting. Last year and all, I used to hate to wear this uniform. But this year, I'm longing to wear this. I'm missing my school, my classroom, my friends, my teachers. Oh my God, always sitting in front of this computer to listen to the classes. And you know, people are saying
COVID-19 is very dangerous. Every day we need to consume vitamin C. Moreover, the vaccination for this is not yet found. I'm so scared. பிள்ளைங்களா, இப்போ இன்டர்வியூவை நீங்கள் எல்லாருடைய இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அதில் நீங்கள் ஒரு காரியம் நோட்டீஸ் பண்ணீங்களா? எல்லாரும் ஒரே காரியத்தை தான் சொன்னாங்க. விட்டமின்ஸ் எடுங்கன்னு சொல்கிறாங்க, வேக்சின்ஸ் கண்டுபிடிக்கலன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் ஒரு எமோஷ்னல் ஃபியரில் இருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு சிலவங்க ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, என் ஃபியூச்சர் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஃபியர் ஆஃப் டெத் இருக்குது. ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஃபினான்ஷியல் கிரைசிஸ். இந்த மாதிரி நிறையா எமோஷ்னலாக அவர்கள் நிறைய இந்த வேர்ல்டில் நிறைய பேர் அனுபவிச்சு கொண்டிருக்காங்க. நம்ம கூட மேபி வி ஆர் ட்ராவலிங் இன் த சேம் பாத். ஆனால் இன்னைக்கு அக்கா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற பிள்ளைகளா, prayer is the vaccine for us. Reading the word of God is the vitamin for us. So vitamin plus vaccine is prayer. இதை நம்ம தினந்தோறும் கடைபிடிச்சோம்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும், நம்மளுடைய தினந்தோறும் வாழ்க்கையில் வர பிரச்சனையில இருந்தும் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல டெலிவரன்ஸை கொடுப்பார். நம்ம விசுவாசமாக கத்தர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் போது கத்தர் நமக்கு ஒரு நல்ல விசுவாசத்தை கொடுப்பார். இது எதுவுமே புதுசாக நடக்கல. எல்லாமே வேர்ட் ஆஃப் காட்ல எழுதியிருக்கு, பைபிளில் எழுதியிருக்கிறது தான் நடந்து கொண்டு வருகிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. இன்னும் கொஞ்ச நாட்களில் ஆண்டவர் நம்மளை இந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்லேருந்து நம்மளுக்கு, ஆனால் நம்ம செய்ய வேண்டியது, நமக்கு வேக்சின் கண்டுபிடிக்கலன்னு சொல்கிறாங்க, நம்ம ப்ரேயர் பண்ணும்போது ப்ரேயர் நமக்குள்ள வேக்சினாக கிரியை செய்து நம்மளை இந்த பாதையிலிருந்து விடுவிப்பாங்க. நம்ம வேதாகமத்தை நீங்கள் என்னோட கூட சேர்ந்து எரேமியா 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று என்ன அழகாக எழுதியிருக்காங்க பாருங்க. நம்ம என்ன பண்ணணுமா, ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளுடைய எல்லா விண்ணப்பத்திற்கும் பதில் கொடுப்பார். அதே போல் மார்க் 11:24, மார்க் 11:24 வசனத்தில், அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். எஸ் பிள்ளைங்களா, let us take this as promising words. நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்பார். தேவா பதில் தாரும்.
எல்லாரும் ஜோம் பண்ணலாமா பிள்ளைங்களா? ஒரே காரியத்திற்காக நம்ம ஜோம் பண்ண போகிறோம். இந்த கொரோனா வைரஸ்லேருந்து இந்த வேர்ல்டில் நம்ம இந்தியா தேசத்தை, நம்ம தமிழ்நாடு, நம்ம சென்னை பட்டணத்தை ஆண்டவர் விடுவிக்கணும்னு சொல்லி சிறு பிள்ளைகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். நம்ம அப்படியே கண்களை மூடி ஜோம் பண்ணுவோமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த அருமையான இந்த வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலே கூட ராஜாவே, இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலே நாங்கள் கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் ராஜாவே, உம்முடைய வேதாகமத்திலே உள்ள வாக்கியங்கள் எங்களை ஆற்றி தேற்றுவதற்காக ஸ்தோத்திரப்பா. நாங்கள் ஒன்று கூடி இப்பொழுது ஜெபிக்கிறோம் ராஜாவே. பிள்ளைகளும் டீச்சர்ஸுமாக சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ்லேருந்து எங்களை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஹோல் வேர்ல்டுலையும் அப்பா, லெட் திஸ் கெட் ரிட் ஃப்ரம் த ஃபேஸ் ஆஃப் தி எர்த் ஏசப்பா. ஏசப்பா, நீர்தான் ராஜாவே, எங்களுக்கு கிருபையாக மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் அந்த வைரஸ்னால அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ ராஜாவே, எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்பா, யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் நீங்கள் சுகம் கொடுத்து அவங்க வீட்டுக்கு பத்திரமாக திரும்பவும் ஹோம் குவாரண்டைன் இருக்கவங்களையும் நீங்கள் சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜாவே. நீரே எங்களுக்கு தயவாக மனம் இறங்குங்க. எங்கள் ஜெபத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஜாலியாக ஜென்ரல் செஷன்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுல. இன்டர் சீனியர் அண்ணன் அக்காலாம் நல்லா பாட்டெலாம் பாடினாங்க, டான்ஸ்லாம் ஆடினாங்க. எல்லாருமே அவங்க பண்ண எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம். இப்போ எப்படி நம்ம ஜாப் பண்ணோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஒரு மாதம் முழுசும் ஏசப்பா கிட்ட எப்படி நம்ம ஜாப் பண்ணணும், நம்ம ஜாப் பண்ணும்போது அவரோட ஃப்ரெண்டாக நம்ம இருப்போம், ஜாப் பண்ணலன்னா நம்ம யாரோட ஃப்ரெண்டாக இருப்போம்னு நல்லா கற்றுட்ருப்பீங்கல்ல. அது மாத்திரம் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கும்போது இப்போ எப்படி சேஃப்டியாக இருக்கணும் எல்லாமே நீங்கள் ஸ்கிட் மூலமாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஒவ்வொரு அக்காவும் அண்ணனும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. சரியா? சரி, இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாப் பண்ணலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, இம்மட்டுமே எங்களை பாதுகாத்து வந்தீரே, அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த ஒரு சிச்சுவேஷனில் கூட நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க முடியும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் சர்ச்சில் நடக்கிறதான சண்டே ஸ்கூலில் பார்த்துட்ருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் அதிகமாக ஆசீர்வதிக்க முடியும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏசப்பா, இதுக்கு முயற்சி எடுக்கிறதான ஒவ்வொரு டீச்சர்ஸும் இந்த கையில் கொடுக்குறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எல்லாரோட கூட இருந்து நீர் பாதுகாத்து வழிநடத்த முடியும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஏசப்பா, பிள்ளைகள் எப்படி உம்மிடத்தில் ஏசப்பா ப்ரே பண்ண வேண்டும் என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் பாதுகாத்து வழிநடத்துங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹலோ பிரைமரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாரம் வாரம் எல்லாரும் ஆன்லைன் சண்டே ஸ்கூல்ல ஒழுங்கா பாக்குறீங்களா? வெரி குட். ஸோ வாரம் வாரம் வந்து மெமரி வேர்ஸ், ஆக்டிவிட்டி என்னெல்லாம் சொல்லி தராங்களோ அதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணிட்டு திரும்ப சண்டே ஸ்கூல் ஓபன் ஆனோன்னு கொண்டு வந்து உங்க அக்காங்க கிட்ட அதெல்லாம் காமிச்சீங்கன்னா உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. ஓகேவா? சரி, இது வரைக்கும் நம்ம வந்து பிரைமரியில 5 லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம 6th லெசன் பார்க்க போறோம். சோ 6th லெசன்ல நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி பார்க்கலாமா? ரெடியா? ஓகே. இங்க ஒருத்தர் வராரு பாத்தீங்களா? இவரோட பேரு என்ன தெரியுமா? இவரோட பேர் வந்து யோனா. யோனாக்கு வந்து ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தை வந்து உண்டாகி கர்த்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ போய் நினிவேங்கிற
இருக்கிற இடத்துல வந்து அங்க அந்த ஜனங்களுக்கு விரோதமா வந்து பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா யோனா என்ன தெரியுமா பண்ணாரு? கர்த்தருடைய பேச்ச கேட்காம அவர் வந்து தர்ஷீஷுக்கு போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு. அப்ப அவரு வேக வேகமா வந்து யோப்பாக்கு வந்து போறாரு. யோப்பாக்கு வந்து போனதும் அங்க வந்து ஒரு கப்பல் நிக்கிறத வந்து பாக்குறாரு. அந்த கப்பல் நிக்கிறத பார்த்தோன்னே அவர் வந்து என்ன பண்றாரு? அந்த கப்பல் எங்க போகுதுன்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ அந்த கப்பல் தர்ஷீஷுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் என்ன பண்றாரு? சரி, இந்த கப்பல்ல ஏறி நம்ம தர்ஷீஷுக்கு போயிடலான்னு யோனா வந்து அந்த கப்பல்ல ஏறி உட்காந்துட்டாரு. பாத்தீங்களா? சோ இந்த கப்பல்ல ஏறி உட்காந்துட்டு அவர் வந்து தர்ஷீஷுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நீங்க வந்து பாத்தீங்களா? இன்னைக்கு லெசன்ல நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுதா? கரெக்ட், நம்ம வந்து இன்னைக்கு யோனாவை பத்தி பார்க்க போறோம். சோ யோனா கடவுள் சொன்ன நினிவே இடத்துக்கு போகாம தர்ஷீஷ்க்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாரு. சோ தர்ஷீஷ்க்கு கப்பல் ஏறி இப்ப அவரு போறாரு. அடுத்து நம்ம லெசன்ல எங்க தெரியுமா நம்ம வந்து போக போறோம்? கடல்ல போக போறோம். கடல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஓகே, சீன் 2க்கு போலாம். பாத்தீங்கன்னா எல்லாரும் கப்பல்ல ஏறி தர்ஷீஷுக்கு வந்து போறாங்க. இப்போ யோனா வந்து கடவுள் சொன்னதை கேட்கல, அதனால கடவுள் என்ன தெரியுமா பண்ணாரு? இப்போ கப்பல் இந்த கடல்ல போயிட்டு இருக்குல்ல, கடல்ல வந்து பெரும் காற்றை வந்து உண்டாக்குறாரு கடவுள் வந்து. அப்ப என்ன தெரியுமா ஆகுது? கப்பல் எல்லாம் பயங்கரமா அப்படியே ஷேக் ஆகுது. ஷேக் ஆகி பாருங்க, எல்லாரும் வந்து கீழே விழுறாங்க. ரொம்ப பயப்படுறாங்க எல்லாரும். அப்ப என்ன பண்ணாங்க? கப்பல்ல இருந்து வெயிட்ட கம்மி பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமா கப்பல்ல இருந்து திங்ஸ் எடுத்து கப்பல்ல இருந்து வெளியே போட்டாங்க. அப்போ வெயிட் குறைஞ்சிருச்சுன்னா கப்பல் ஷேக் ஆகுறது ஸ்டாப் ஆயிடும்ல, அப்படி பண்ணாங்க. ஆனாலும் என்ன ஆச்சு? காத்து அடிக்க அடிக்க கப்பல் இன்னும் ஷேக் ஆகிட்டே இருந்தது. எல்லாரும் ரொம்ப பயந்துட்டே இருந்தாங்க. அப்ப யோனா என்ன பண்ணாரு? அவர் கப்பலோட கீழ்த்தண்டுல போய் படுத்து தூங்கிட்டாராம். சீன் 2 பாத்தீங்களா? யோனா கடவுள் சொன்னதை கேட்காம போனனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? பெரும் காற்று வந்து வந்துருச்சு கடல்ல. நீங்களாம் என்ன பண்ணீங்க? கடவுள் சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? வெரி குட். அதானே, பிரைமரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே நல்ல பசங்கப்பா. எல்லாருமே வந்து கடவுள் ஏதாவது சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க. சரி, இப்போ நம்ம கடல்ல இந்த மாதிரி ஆயிடுச்சுல்ல, அதுக்கப்புறம் இந்த ஆபத்துல இருந்து அவங்க எல்லாம் வெளியே வராங்களா இல்ல என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஓகே, இப்போ கப்பலை ஓட்டுறவர் இருப்பார்ல, அவரு யோனா கிட்ட வந்து, நீ என்ன இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்க? நம்ம எல்லாரும் எவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கோம். நீ ஏஞ்சி தேவனை நோக்கி பிரேயர் பண்ண, அப்பதான் நம்ம எல்லாம் இதுல இருந்து வந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறமா எல்லாரும் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த ஆபத்து வந்து யாரால வந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கப்பல்ல வந்து பேசிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்போ வந்து என்ன பண்றாங்க? நம்ம ஒண்ணு பண்ணலாம், நம்ம வந்து சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கலாம், அதுல யாரோட பேர் வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா என்னோட கையில நான் நேம்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். நான் இப்ப வந்து குலுக்கி பார்க்க போறேன் யாரோட பேர் வரப்போகுதுன்னு. பார்க்கலாமா? நான் வந்து ஒரு சீட் எடுத்துட்டேன். இத வந்து இப்ப ஓபன் பண்ண போறேன். யாரோட பேர் வந்திருக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா யோனாவோட பேர் தான் வந்திருக்கு. அப்போ இந்த ஆபத்துக்கு யாரு காரணம்? யோனா தான் காரணம். சரி, இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாக்கலாமா அடுத்த சீன்ல? அப்போ கப்பல்ல இருக்கவங்க வந்துட்டு யோனா கிட்ட போயிட்டு, நீ யாரு, எங்கேருந்து வர, உன்னாலதான் இவ்வளவு பெரிய ஆபத்து இந்த கப்பல்ல வந்திருக்கு,
எங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ யோனா என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி கடவுள் என்னை வந்து நினைவேங்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே வந்து அந்த ஜனங்களுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ண சொன்னார். ஆனால் நான் கடவுளோட பேச்சை கேட்காம தர்ஷீஷ்க்கு வந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு அந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க, நீ எதுக்கு இப்படி பண்ண, கடவுளுக்கு வந்து கீழ்ப்படியணும்ல, ஏன் கீழ்ப்படியாமல் நீ இப்படி செஞ்ச, உன்னால் பாரு இப்போ எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க வேக வேகமாக போட்டை வந்து தள்ளுறாங்க, யாரு கரைக்கு போயிருந்தாங்க. ஆனாலும் பெரும் காற்று வீசிட்டே இருக்கு. அப்போ யோனா சொல்கிறாரு, இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வழி தான், என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க, அப்போ தான் நீங்கள் எல்லாரும் இந்த ஆபத்துலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இவங்க யாருக்கும் என்னாச்சா, யோனாவை தூக்கி போட மனசு இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, திரும்பியும் வந்து வேக வேகமாக மூவ் பண்ணுறாங்க அந்த கப்பலை. ஆனாலும் அவங்களால வந்துட்டு அந்த காற்றை வந்துட்டு எதிர்த்துட்டு போக முடியல. வேற வழியே இல்லாமல் யோனா கிட்ட வந்து யோனாவை தூக்கி கடல்ல போட்டுட்டாங்க. யோனா பார்த்தீங்களா, கடல்ல விழுந்துட்டாரு. அச்சச்சோ, யோனாவை தூக்கி கடல்ல போட்டுட்டாங்க. கடல்ல பாவம் யோனா என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. சோ பயமா இருக்குல்ல. நெக்ஸ்ட் சீன் பார்க்கலாமா, சீக்கிரமா போய். யோனா வந்து கடல்ல விழுந்துட்டாருல்ல, கடல்ல விழுந்தா என்ன ஆகும், தண்ணிக்குள்ள முழுகி செத்து போயிடுவோம்ல. ஆனா கடவுள் வந்து என்ன பண்ணாரு, யோனாவை காப்பாத்துறதுக்காக ஒரு பெரிய ஃபிஷ்ஷ வந்து அனுப்புனாரு கடல்ல. அந்த ஃபிஷ் வந்து என்ன பண்ணுச்சு, வேக வேகமா வந்து யோனாவை அப்படியே சாப்பிடுச்சு. யோனா இப்ப பாத்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட வயிற்றுக்குள்ள போயிட்டாரு. ஃபிஷ்ஷோட வயிற்றுக்குள்ள யோனா வந்து டே அண்ட் நைட்டா 3 days ஃபுல்லா இருக்காராம் ஃபிஷ்ஷோட வயிற்றுக்குள்ள. ஓ, யோனா 3 days ஃபிஷ்ஷோட வயிற்றுக்குள்ள டே அண்ட் நைட் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்கலாமா? யோனாவை பார்க்கலாம் என்ன பண்றாருன்னு. ஓ, யோனா பிரேயர் பண்ணிட்டு இருக்காரு ஃபிஷ்ஷோட வயிற்றுக்குள்ள. சரி, யோனாவை உள்ள அனுப்பிடலாமா திரும்ப? So 3 days டே அண்ட் நைட்டு யோனா ஃபிஷ்ஷோட வயிற்றுக்குள்ள கடவுள் கிட்ட வந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்காரு. கடவுள் வந்து அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு கட்டளை கொடுக்கறாரு. யோனாவை வந்துட்டு கடகடன் கூட்டிட்டு போயிட்டு கடல்லேருந்து கரைக்கு போய் யோனாவை வந்துட்டு கக்கிட சொல்லி சொல்றாரு. கடல்லேருந்து போன உடனே அப்படியே கக்கிட சொல்றாரு. ஒரு வழியா யோனா கரைக்கு வந்து சேர்ந்துட்டாரு. பாத்தீங்களா கிட்ஸ், இந்த லெசன்ல நம்ம என்ன பார்த்தோம், யோனா வந்து கடவுளோட பேச்ச கேட்காம கீழ்ப்படியாம போனனால எவ்வளவு பெரிய ஆபத்து வந்துச்சுன்னு பாத்தீங்களா? யோனானால ஆபத்துனோட யோனாவை தூக்கி கடல்ல போட்டோன்னு என்னாச்சு, கடல் அமைதல் ஆயிடுச்சு. அவ்வளோ காத்தடிக்கிற சத்தம் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. கவனிச்சிங்களா அத? ஆமா கிட்ஸ், நம்ம கூட கடவுள் வந்து ஏதாவது நமக்கு வந்து சொன்னாருன்னா கேட்கணும். கடவுளுடைய பேச்சுக்கு நம்ம வந்து கீழ்ப்படியணும். என்ன கிட்ஸ், பண்ணுவீங்களா? இதுதான் நம்ம இன்னைக்கு லெசன்ல கத்துக்கிட்டது. பிடிச்சதா ஜோனா லெசன் எல்லாருக்கும்? சூப்பர். Now it's memory verse time. இன்னைக்கு நம்ம மெமரி verse ஒரு நியூ மெத்தடில் படிக்க போகிறோம். நான் ஒவ்வொரு பிரிக்ஸாக ஓப்பன் பண்ணுவேன். நீங்கள் என்ன வேர்ட்ஸுன்றதை என் கூட சேர்ந்து சொல்லணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம தமிழில் படிக்கலாம். அன்றைய முறை மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ரோமர் 5:19. திருப்பி சேர்ந்து சொல்லலாமா? அன்றைய முறை மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ரோமர் 5:19. அன்றைய முறை மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல
ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ரோமர் 5:19. Now let's learn in English. For just as through the disobedience of the one man the many were made sinners, so also through the obedience of the one man the many will be made righteous. Romans 5:19. Let's repeat it again. For just as through the disobedience of the one man the many were made sinners, so also through the obedience of the one man the many will be made righteous. Romans 5:19. Shall we repeat it once more? For just as through the disobedience of the one man the many were made sinners, so also through the obedience of the one man the many will be made righteous. Romans 5:19. Okay kids, எல்லாரும் இந்த வீக் இந்த மெமரி வேர்ஸை தரோவாக மெமரைஸ் பண்ணிடணும். ஓகே, நம்ம இப்போ பிரேயர் டைம்க்கு வந்தாச்சு. எல்லாரும் முழங்கால் போட்டு கை கூப்பி கண்ணை மூடலாமா? வெரி குட். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் கூட ஆன்லைன் சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ண வச்சதுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு லெசன்ல கூட நாங்க உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணுங்கிறத படிச்சோம் ஆண்டவரே. இதை நாங்க எங்களோட லைஃப்ல ஃபாலோ பண்றதுக்கு நீதாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி. துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். வெரி கிட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். பாய்.